ஆனி மாதம் நிறைவடைந்து ஆடி மாதம் தொடங்க இருக்குங்க. சந்திரன் வீட்டிற்கு சூரியன் வரும் இந்த அற்புதமான ஆடி மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆவது வழக்கம். இந்த கிரகங்களோட மாற்றங்கள் சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அபசுப பலன்களையும் ஏற்படுத்தும். ஆனி மாதம் முடிந்து தற்பொழுது ஆடி மாதம் பிறக்கப் போகுது. ஆடி மாதம் என்பது அம்மனுக்குரிய மாதமாகும். ஆடி மாதம் ஆடி திருவிழா, குலதெய்வ வழிபாடு, நல்ல காரியங்கள், உணவு தானம் கொடுப்பது அனைத்து கோவில்களிலும் திருவிழா கோலங்களாக கொண்டாடப்படுதுங்க. சூரியனின் நகர்வை வைத்து ஒவ்வொரு மாதமும் கணிக்கப்படுது. சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரும் மாதமே ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் வரும் அமாவாசை மிகவும் சிறப்பானதாக கருதப்படுதுங்க. இந்த ஆடி மாதத்தில் மிதுன ராசினருக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள், மேன்மைகள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த காணொலியில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். மிதுன ராசிக்கான பொதுவான பலன்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும், பகைவர்களின் தொல்லைகள் நீங்கும், வழக்குகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும், இடமாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் உண்டாகும், தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், விரைய செலவுகள் அனைத்தும் சரியாகும், செலவாக இருந்த காலகட்டங்கள் நீங்கி பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும், பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் பரிபூர்ணமாக பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் பரிபூர்ணமாக நீங்கும். வண்டி வாகனம் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. இல்லை என்றால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் செல்போன் பேசிக்கொண்டே வாகனம் ஓட்டுவது, போதை வஸ்துக்களை பயன்படுத்திவிட்டு வாகனத்தை ஓட்டுவது கூடவே கூடாது. சனி வக்கரத்தில் இருப்பதினால நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு செயல்படணுங்க. மண் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பண வரவு உண்டாகும். வீடு, நிலம், கனிமம் தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு யோகமான காலகட்டமாக இருக்கும். திடீர் ஜாக்பாட்டுகள் அடிக்கும் காலகட்டமும் இருக்குங்க. திடீர் பயணங்கள் அனுகூலத்தை தரும். தொடர்ச்சியாக இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் படிப்படியாக நீங்கும். மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சூரியன் புதன் சேர்க்கை இருப்பதால உங்களோட வாக்கு பேச்சில் கவனமாக இருப்பது நல்லது. கோபமாக பேசுவது, கெட்ட வார்த்தைகளை பேசினால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். மிதுன ராசிக்காரர்கள் பெற்றோர் குழந்தைகளிடம் கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது. கிரெடிட் கார்டில் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளில் இருந்து வந்த பிரச்சனைகள், கோர்ட் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு நீங்கும். உங்களை எதிரியாக நினைப்பவர்கள் இனி உங்களிடம் இணக்கமாக, நட்பாக மாறுவார்கள். சந்தோஷமான காலகட்டமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் படிப்படியாக தீரும். பெரிய மனிதர்களை சந்திக்கும் யோகம் உண்டாகும். தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். அற்புதமான காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போதுங்க. ராகு 10ஆம் இடத்துல இருப்பதால் திடீர் ஜாக்பாட் உண்டாகும். பண வரவுகள் உத்தரவாதம் கிடைக்கும். வேற்றுமொழி பேசுபவர்களால் ஆதாயம் கிடைக்கும். கடல் கடந்து வரக்கூடிய வேலை, வியாபாரம், பயணம் தொடர்பான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது நல்லது அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. முன்னேற்றம் மிகுந்த காலகட்டமாக உங்களுக்கு இது இருக்கும். காது, மூக்கு, தொண்டை, மயக்கம் போன்ற பிரச்சனைகளில் கவனமாக இருப்பது நல்லது. சிவனை வழிபடுவது அற்புதமான மாற்றத்தை உங்களுக்கு தரும். சிவமந்திரத்தை தினந்தோறும் ஜெயிப்பது நல்லது. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதில் உங்களுக்கு நன்மை ஏற்படும் மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. இந்திர ரட்சி கவசம் கேட்பது உங்களுக்கு யோகத்தை தரும் அப்படின்ட்டு கணிக்கப்பட்டிருக்கு. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.